இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட நம்ம விசுவாசத்தை குறித்து தான் நான் பேச போடுறேன். சரியா? இன்றைக்கி ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை தான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்ன போட்டிருக்கு? நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நம்ம நடக்கிறோமா? பாருங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது பார்த்து நம்புற வாழ்க்கை கிடையாது. பார்க்காத ஒன்றை இல்லை, ஆனால் உறுதியாக அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். அப்போ பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் நம்மளோட நம்ம ஆவியில் பேசுகிறது இல்லை வார்த்தையில் பேசினதை நம்பி பார்க்கலை, இன்னும் வரல, அது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, ஆனால் வரும், நடக்கும் நிச்சயமாக என்று அதை உறுதியாய் பிடித்து கொள்வது தான் விசுவாசம். சரி, நான் ஒரு சில காரியங்கள் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் என் கூட சில காரியங்களை சில நாட்களாக சில மாதங்களாக பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தை குறித்து சொல்கிறார். மேபி ஒரு ஜபத்தை ஆரம்பிக்க சொல்கிறார். என் குடும்பத்தினருக்கு ஒரு ஜபம் ஆரம்பிக்க சொல்கிறார். இல்லை, என் வீட்டில் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்கிறார். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமோ இல்லை ஒரு பெண்கள் ஊழியமோ இப்படி ஆரம்பிக்க சொல்கிறார். இல்லை, என்னோட கிராமத்தில் போய் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அது ஆண்டவர் தானா, இல்லை எனக்கா தோணுதா, இல்லை இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. இப்படி யாருக்காவது தோணுதா? பாருங்கள், இது ஆண்டவர் தெளிவாக எல்லார் மேலேயும் ஒருவர் மேலேயும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, ஊழியம் இங்கே முன்னால் நின்று இப்படி செய்கிறாங்களே, எங்களை மாதிரி ஆட்கள் தான் செய்யணும், நம்மெல்லாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், காணிக்க கொடுக்கணும், அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, எழுப்புதல் வரணும்னா அன்னைக்கு திருச்சபை எப்படி இருந்ததுன்னா, சிதறி போனவர்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார்களாம். சரியா? பிலிப்பு பெரிய போதகர்லாம் இல்லை, ஸ்தேவான் பெரிய போதகர்லாம் இல்லை, அவர் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தவர். ஆனால் தைரியமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறார். இல்லை, இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேர் போய் சொன்னால் கூட எங்கள் கிராமங்களுக்கு பத்தாது. 3 அழகான திட்டம். ஒருத்தவங்க கிராமத்தில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அழகாக சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கணும் வீட்டில், அதுக்குன்னு ஒரு மாடியை கட்டிட்டார் ஆண்டவர். எவ்வளோ அழகான ஆண்டவரில், கூரை வீட்டில் இருந்து ஒரு மாடியை என்ன பண்ணுறாரு, கட்டியே கொடுத்துட்டாரு, ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. 3வது இடத்துல போய் மக்கள் மத்தியில் ஜெபிச்சு சுவிசேஷம் இருக்கிறதுக்கான சொல்கிறதுக்கான தடைகளை மாற்றுவதற்கான ஒரு ஜெபத்தை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு தடையும் இருக்குது, தடையான எண்ணங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை தான் என்ன பண்ண போகிறோம், முறிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இன்றைக்கு எண்ணாகமம் 13வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த சம்பவம் ஒருவேளை நமக்கு தெரியும், ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை என்ன பண்ணிட்டாரு, சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? கொடுப்பேன்னு சொல்லிட்டது கிட்ட வந்துட்டாங்க, கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க மொட்டை மாடி கட்டி உட்காந்துருக்கிற மாதிரி. சரியா? கிட்ட வந்துட்டாங்க. இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, இந்த தேசம் எப்படி, ஏன்னா இந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம போராடி மேற்கொண்டாதான் என்ன பண்ண முடியும், அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ இந்த தேசம் எப்படி என்று உளவு பார்க்கும்படி கோத்திரத்துக்கு ஒருத்தர் 12 பேர். இல்லை, 13வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஆமா, 3வது வசனம் வாசிங்க. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். பாருங்க, அவர்கள் யாரா இருந்தாங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவர்களாக இருந்தாங்க. 12 பேர். நீங்கள் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சமுவா அப்படின்றவர் ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரத்திலேருந்து சாப்பாத், யூதா கோத்திரத்திலேருந்து காலேப், இசக்கர் கோத்திரத்திலேருந்து ஈகால், எப்ராயிம் கோத்திரத்திலேருந்து ஓசேயா, அதுதான் யோசுவா, பென்யமின் கோத்திரத்திலேருந்து பல்தி, செபுலோன் கோத்திரத்திலேருந்து காதியேல், யோசேப்போட கோத்திரத்திலேருந்து காதி அப்படின்றவர்,
தான் கோத்திரத்திலேருந்து அம்மியேல், ஆசேர் கோத்திரத்திலேருந்து சேத்தூர், நப்தலி கோத்திரத்திலேருந்து நாகாபி, காத் கோத்திரத்திலேருந்து கோவேல். இவங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேல்ல இந்த கோத்திரத்துக்கு தலைவர்களா இருந்தவங்க. சரியா? அப்போ தலைவர்களா இருந்தவர்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவர்களா இருக்கிறவங்களை மோசே என்ன பண்றாரு? கூப்பிட்டு, எப்பா பாலும் தேனும் ஓடுற அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா 18வது வசனம் வாசிங்க. தேசம் எப்படிப்பட்டது என்று, தேசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கணும். அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, ஜனங்கள் எப்படி பலவான்களா பலவீனர்களா, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, அநேகம் பேரோ. 20வது வசனம், நிலம் எப்படிப்பட்டது, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். விருட்சங்கள் இருக்கா? தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கொஞ்சம் சாம்பிள் கொண்டு வாங்க. சரியா? அந்த தேசத்தோட கனிகளை தைரியமா எப்படியாவது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க, நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மோசே என்ன பண்றாருன்னா, இந்த 12 பேரை அழைத்து தலைவர்கள், இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவர்கள், நான் ஒவ்வொரு கோத்திரத்தையும் வழி நடத்துகிறவர்கள், அவர்களை போய் தேசத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். இதில் தொடங்கும் போது இந்த அதிகாரத்தை தொடங்கும் போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்க போறாரா இல்லையா? கொடுக்க போறாரா இல்லையா? யார் பேசுறது? யாரு? மோசே கிட்ட யார் பேசுறா? ஆண்டவர் பேசுறாருங்க. சகலத்தையும் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன் சொல்றாரு, நான் கொடுக்க போற தேசத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தர் கொடுக்க போறாரா கொடுக்க மாட்டாரா? இந்த மொட்டை மாடியில நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க நடக்கும்ன்றனால தான் ஒரு மாடி வீட்டையே கட்டி கொடுத்துருக்கிறாரு அவரு. இப்போ ட்ராக்ஸ் கொடுப்பாங்களா? இவங்க கொடுக்க மாட்டாங்களா? அவங்க போய் ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டாங்களா? இதே மாதிரி நான் ஒரு திருச்சபையில் சொல்லிட்டு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னா, ஒரு 65 வயது அம்மா அவங்க கையை உயர்த்தினாங்க, என்னோட கர்த்தர் பேசுகிறார் வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது என்ன திட்டம் சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய கிராமத்தில் போய் ஒரு சபை கட்ட சொல்கிறார். எத்தனை வயசில்? 65 வயசில். ஏன் சபை கட்டணும்னா, அது கிராமம் முழுமையுமா கிராமங்கள் சுற்றி இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே தேவனை உண்மையாக ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல தேவாலயம் இல்லை, நல்ல ஜெப ஆராதனை நடத்துகிற ஒரு சபையை ஏற்படுத்தி அங்கே ஒரு போதகரை ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் என்கிட்ட 1 வருஷமாக பேசுகிறார். ஆனால் இது எனக்கா தோணுதா இல்லை ஆண்டவர் பேசுகிறாரான்னு ஒரு இதில் நான் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே எங்கேயாவது இடம் வாங்கலாமா, எந்த இடத்துல சபை கட்டலாம் அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரியா? பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஊழியத்தை கொடுத்து அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாருமே இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டோன்னா அடுத்தபடி சும்மா ஆலய ஆராதனைக்கு ஜெபிச்சுட்டு நம்மளால போக முடியாது. அப்படி நம்மளை ஆண்டவர் ஒரு செயல்படாத கிறிஸ்தவர்களாய் நம்ம வச்சிருக்கவே மாட்டார். நீங்கள் புறப்பட்டு போங்கள். எங்கே போனோம்? யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகம் எங்கிலும். சில பேரை எருசலேம்லேயே வைப்பார் நீங்கள் இருக்கிற இடத்துல. சில பேரை கிளம்பி என்ன பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். சில பேர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்லுவார். சில பேர் வீட்டு மாடியில் இந்த மாதிரி ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிங்க. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். என்னோட ஊழியம் அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் இயேசுவை 17 வயதில் நான் ஏற்றுக்கொண்டேன். 17 வயதில் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் முதல் மாற்றம் என்ன வந்தது எனக்குள்ள அப்படின்னா, அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவார் ஆண்டவர். 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். வேதத்தை ஒரு 3 மணி நேரம் வாசிப்பேன். ஒரு பயங்கர வாஞ்சை. அதுக்கு முன்னால் நான் வெறுப்போடு வாசித்தேன். அம்மாவுக்காக வாசித்தது, அப்பாவுக்காக வாசித்தது. ஐயோ ஒரு அதிகாரம் வாசிக்கலைன்னா அம்மா திட்டுவாங்களேன்னு வாசித்த நாட்கள் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்த ஒரு பெரிய எழுப்புதல் என்னென்னா, அந்த 4 மணிக்கு எழுந்து வேதத்தை ஒரு 3 மணி நேரம் திரும்ப 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 இதெல்லாம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்வேன். நான் அப்படி ஜெபிக்கும்போது என்னை அங்கேயோட நிறுத்தல் ஆண்டவர்.
ஜெபிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் கல்லூரியில் நான் போய் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் எனக்கு அழுகையாக வருது. நான் ரொம்ப போல்டு பர்சனாலிட்டி. எங்கள் அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்னை ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்தார். சரியா? வீட்டில் வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க ஆட்டிடியூடில் இருந்தால் யாரும் என்ன பண்ண முடியாது, வீட்டு வேலை செய்ய முடியாது, வெளி வேலைலாம் செய்யணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கிறனால என்னை தூக்கி எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு பையன் மாதிரி ஒரு தைரியமாக வளர்த்துருந்தார். ஏதாவது பிரச்சனைனா நான் பயப்படவே மாட்டேன். நான் எப்படி அதை எதிர்கொள்ளலாம் அப்படி தான் யோசிப்பேனே தவிர பயப்படுறது அழுறது என் எபிசோடில் கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு நான் ஒரு 2-3 மாதம் இருக்கும், கல்லூரிக்கு நான் போகிறேன். அழுகையாக வருது. கல்லூரியில் போய் அழுறேன். யாராவது அழுறேங்கன்னா ஏன் அழுறேன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியணும்ல காரணம். எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஏன் அழுறேன்னு எனக்கே தெரியல. டாய்லெட்டில் போய் நான் அழுதுருக்கேன் நான். ஏன்னா யாராவது கேட்டால் ஏங்கி அழுறு. அப்புறம் கொஞ்ச நேரம் தொடச்சிட்டு வருவேன் திருப்பி. அப்போ ஒரு நாள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்ன நடக்குது எனக்கு, நான் ஏன் அழுறேன் அப்படின்னும் போது தான் ஆண்டவர் பேசினார், இது என்னுடைய அழுகை, என்னுடைய துக்கம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, இந்த கேம்பில் நீ வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ ஆலயத்துக்கு போகிற. ஆனால் என்னை தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற? உன் கல்லூரியில் பாரு, உன்ன மாதிரி உன் வயதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ தவறான வழிகளுக்கு போகிறாங்க, எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களே, நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? இங்கே ஒரு ஜெபக்குழு ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ காலேஜில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்தேன், வீட்டில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்தேன். அது இல்லாமல் வீட்டில் சண்டே தோறும் ஒரு மொட்டை மாடியில் சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தேன் நான். சரியா? என் வீட்டு பின்னால் ஒரு பெரிய ஸ்லம் இருந்தது. அங்கே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு 60 பிள்ளைகள் வருவாங்க, சாக்லேட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கதை, ஒரு பாட்டு, ஒரு வசனம். எனக்கு ரொம்ப தெரியாது அப்போது, எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு கூட தெரியாது. நான் என்ன சண்டே ஸ்கூலில் படித்தேனோ அதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். சரியா? ஸோ அப்போது ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வர்றது பெருசு இல்லை, கானானை சுதந்தரிக்க வேண்டும். அதுதான் தேவனோட திட்டம். நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, பாவத்திலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டாரு. இன்னைக்கு மண்ணா நல்லா சாப்பிட்றீங்க, ஆண்டவரோட வார்த்தை, நல்ல சபை கிடைக்குது, நல்ல கண்மலையிலேருந்து நீரூற்று கிடைக்குது. ஆனால் வனாந்திரத்திலே தங்க முடியாது. நம்ம கானானை என்ன பண்ணணும், சுதந்தரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கானான் வச்சிருக்கிறார். என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். வெறும் பாத்திரம் கழுவிட்டு வெறும் வேலைக்கு போயிட்டு நம்ம போய் பரலோகத்தில் நம்ம போய் நிற்கும் போது வெறும் கையாக நிற்க முடியாது. நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்தில் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம சும்மா போக மாட்டோம்ல, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போவோம், இல்லை ஒரு கேக் வாங்கிட்டு போவோம், சின்ன பிள்ளைங்க இருந்தால் பிஸ்கெட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம். இல்லை, பரலோகத்துக்கு நம்ம எப்படி வெறும் கையாக போகிறது? இங்கேருந்து நீங்கள் கட்டின வீடு எடுத்துகிட்டு போய் ஏசப்பா காமிக்க முடியுமா? வீடு கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? செய்ய முடியாது. என்ன கொண்டு போகலாம்? இங்கேருந்து ஆத்துமாக்களை கொண்டு போனான். எங்கள் எதிர்த்த வீட்டில் வித்யா வந்திருக்கா பாருங்களேன், ஏசப்பா நான் தான் சொன்னேன் அவளுக்கு. இல்லை, என்னுடைய கிராமத்தில் நான் உள்ளே போய் இந்த கிராமத்தில் இவ்வளோ குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க பெண்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க ஆண்களுக்கு சொல்லியிருக்கேன், என் கூட வேலை பார்த்துருக்க சுரேஷ், ரமேஷ், எபனேசர், தமிழ்வாணன், தமிழ்கண்ணன், இவங்களுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஏசப்பாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல? சந்தோஷமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்காதா? நம்ம நிறைய நேரம் we are overwhelmed. நம்மளுடைய காரியங்களிலேயே பிசாசு, அதுதான் அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இவைகளெல்லாம், உங்கள் வேலை, உங்களுக்கு ப்ரொமோஷனு, குழந்தை, வீடு கட்டுறது, கல்யாணம், எல்லாத்தையும் நான் கூட கொடுத்துருவேன். நான் போனஸ், நான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினேன், எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. நான் மாப்பிள்ளை பார்க்கல, அவளுக்கு எதுவும் நாங்கள் சேர்த்தும் வைக்கல, ஆனால் அவ்வளோ அழகாக திருமணத்தை பண்ணி கொடுத்தார். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை மட்டும் நானும் என் கணவரும் நல்லா செஞ்சுருக்கோம் நாங்கள். சரியா? அதுக்காக பொறுப்பே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம முன்னுரிமை, முதலுரிமை கொடுக்கும்போது இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும், கூட கொடுக்கப்படும். சரியா? இப்போ 12 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு, தேசத்தை போய் உளவு பார்க்கறதுக்கு அனுப்பியாச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கனிகள்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் போகிறாங்க, போய் தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வராங்க. சரியா? திரும்பி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. 27வது வசனம் வாசிக்கலாமா? 13வது அதிகாரம், என்னாகமம் 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி.
ஆனாலும் ஆனாலும் பாருங்க, இந்த ஆனாலும் பட்டுன்ற வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தை. பட்டுன்ற வார்த்தை சரியா, இஃப்ன்ற வார்த்தை. ஆனாலும், ஆனா அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, முன்னால சொன்னதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். இல்லை முன்னால சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா கூட அப்படின்னு ஆனா வச்சுட்டீங்கன்னா முன்னால சொன்னதெல்லாம் சும்மா பொய்ன்னு அர்த்தம். புரியுதா? இவர் என்ன சொன்னாரு, நல்ல தேசம்தான் ஆனாலும், ஆனாலும் போச்சுன்னா அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் என்ன, நல்ல தேசம்னு சொன்னதே போய் தான், நமக்கு இல்லை அது. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. மிகவும் பெருசு. ஜனங்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, பலவான்களா இருக்காங்க. எப்படி பலவான்கள் கன்க்ளூட் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாம் ஜிம் பாடி மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்தோன்னா பலவான்கள் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை? ஓகே, 29வது வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஓகே. ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் வந்து கீழே இருக்காங்க, கொஞ்சம் பேர் மலை நாட்டில் இருக்காங்க. கானானியர் கடல் அருகேயும், கானானியர் கடல் அருகே இருக்காங்க. யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஓகே, சரியா? 31வது வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. பாருங்க, பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நம்மளால முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாது? முடியாது. முதல் ஆண்டவருடைய திட்டத்தை கேட்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். மாம்சீக கண்கள்ல நம்ம பார்த்தோம்னா இது முடியாது, இது எப்படி முடியும்? ஏன் மரியாள் கூட அப்படிதான் கேட்டான், இது எப்படி ஆகும், கணவனை அறியேனே. சரியா? ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற திட்டங்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் அற்புதமானவர். ஏன்னா அவர் செய்ய போறாரு, அதை நம்ம செய்ய போறது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுறாரோ அதை செய்ய காட்டும் போது நமக்கு ஒரு பயம் வரும், நமக்கு ஒரு கலக்கம் வரும். நம்மளுக்கு வந்து இது எப்படி ஆகும்னு வந்ததுன்னா அதுதான் தேவ திட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால முடியாது, அது நம்மளால முடியாதுன்றது உண்மைதான். புரியுதா? அடுத்தது வாசிங்க. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நம்மை பார்க்கிலும், இவங்க என்ன பார்க்க மறந்துட்டாங்க? தேவனை பார்க்க மறந்துட்டாங்களா? இன்னொன்னு, நம்ம பார்க்கிலும் பலவான்கள்னா ஒரு கம்பாரிசன் பண்றாங்களே, தங்களையும் அவங்களையும் என்ன பண்றாங்க? அவங்க கம்பாரிசன் பண்றாங்க இல்லையா? ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறாங்க, நம்ம அவங்கன்னு பார்க்கறாங்க. அதுல என்னத்தை பார்க்க மறந்துட்டாங்க? 14வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களா. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும். மோசே சொல்றார், என்னத்தை பார்க்கலனா அவங்க கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவில் இருக்கிறதையும். கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும். நீர் முகமுகமா தரிசனமாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கட்டளை கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ கட்டளைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாத்தையும் பார்க்கல இவங்க. உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும். அவருடைய மேகம், அக்கினி ஸ்தம்பமும், மேக ஸ்தம்பமும், இந்த மேகம் டெய்லி நின்று வழி நடத்துதல், அதையும் பார்க்கல. பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். பக்கத்துல இருக்கிற ஊருங்களுக்கெல்லாம் ஏங்க ராகா பேசிக்கு தெரிஞ்சிருக்குங்க, கர்த்தர் தான் தெய்வம்ன்றாங்க அவங்க. ராகா பேசி வேற எரிகோல இருந்து நம்புறாங்க. உங்க தேவன் பெரிய தேவன், உங்களை நினைச்சு எங்க இருதயங்கள்லாம், இங்க பாருங்களேன், ராகா பேசி கிளீனா சொல்றாங்க. கானானியர்கள் உள்ள இருக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்க? எங்கள் இருதயங்கள் உங்களை பார்த்து கரைந்து போயிருக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மாம்சீக கண்கள்ல நம்ம பார்க்கிறோமா, இல்ல விசுவாச கண்கள்ல நம்ம பார்க்கிறோமா? நம்ம வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மாம்சீக கண்கள்ல இவங்க பார்த்தாங்க. அவங்களையும் மற்ற அந்த ஊர்க்காரங்க கானான் தேசத்தார கம்பேர் பண்றாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஐயோ நாங்க இல்லை. இன்னொரு காரியம் இவங்களை குறித்து சொல்றாங்க பாருங்க. 32 வாசிங்க, 13:32. போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். பாருங்க, இவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க. சுத்தி பார்த்துட்டு குடிகளை என்னவா எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? டவர்ஸ் ஆஃப் எக்ஸாஜரேஷன் பார்த்தோம்.
பிசாசு ஒரு விஷயத்தை சொல்லி அதை மிகைப்படுத்துகிறது. இவங்களாம் குடிகளை பட்சிக்கிற தேசம் அப்படின்னு 40 நாள்ல பார்த்துட்டாங்க. அடுத்தது, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். சரியா? நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க தான் பெரியவங்க இல்ல. ஐயோ, அந்த கிராமத்துக்கா, அந்த ஊழியத்துக்கா, அங்கேயா, எல்லாம் பெரிய ஆட்கள். அடுத்தது பாருங்க, இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. 33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். ஆமா, அவங்க பெரிய பெரிய ஆட்கள், ராட்சசர் மாதிரி, கோலியத் மாதிரி இருக்கிறாங்க, பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அவங்க முன்னால பார்க்கும்போது நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நாங்க வந்து வெறும் கிராஸ் ஆப்பர்ஸ். நம்மளால என்ன முடியும்? புரியுதா? இதுதான் வந்து ஒரு மாம்ச கண்கள். மாம்ச கண்களில் பார்க்கும்போது அந்த பக்கம் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது. ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒவ்வொரு திட்டங்கள், நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் முழு நேர ஊழியத்தில் இருக்கேன். ஒவ்வொரு முறை ஆண்டவர் பேசும்போதும் அப்படி தான் இருக்கும். அந்த திட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த திட்டம் கிரகிக்க கூட முடியாது. எப்படி ஆகும்? அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கே ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஒரு 6 மாதமாக ஆண்டவர் பேசுகிறாருன்னா அது ஒரு நியாயமான ஒரு நாட்கள். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுவேன், நம்ம பக்குவப்படுவதற்கு. சரியா? 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட ஆகும் சில டைம். அதை டவுன்லோடிங் டைம்னு சொல்கிறோம், டவுன்லோடிங் ஆஃப் த விஷன். ஏன்னா அது பரலோக திட்டத்தை நம்ம ஆவிக்குரிய கண்கள்னாலையும் விசுவாச கண்கள்னாலையும் பார்க்கறதற்கு, நம்புவதற்கு 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் கூட ஆகும்னு சொல்கிறாங்க. கிரகிக்கவே முடியாது, யோசித்து பார்க்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் அப்படிதான் இருக்கும் இல்ல. அதை நம்ம விசுவாசம் இருந்தால் தான், விசுவாசத்தில் தான் நம்ம நம்பி ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர நம்ம மனுஷீகத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம அதெல்லாம் முடியாது. இவங்க பார்த்தது மட்டும் இல்லை, மனுஷீக கண்களில் மனுஷீக தன்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணிட்டாங்கங்க, நாங்கள் வெறும் வெட்டுக்கிளிங்கங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? யுத்த புருஷர்களாக பார்த்தாங்க இல்லை. யோசுவா, இவங்க இஸ்ரவேலர்களை எப்படி பார்த்தார் ஆண்டவர்? வாரியர்ஸாக பார்த்தார், சோல்ஜர்ஸாக பார்த்தார், யுத்த புருஷர்களாக பார்த்தார். நீங்கள் போய் என்ன பண்ணணும்? தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி யுத்த புருஷர்களாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்களை எப்படி பார்த்தாங்க? வெட்டுக்கிளி மாதிரி பார்த்தாங்க. வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருங்க. அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எப்படிங்க? அவங்க மைண்டுக்குள்ளே போய் இவங்க ரீட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க மனசுல கூட எங்களை வெட்டுக்கிளி மாதிரி தான் பார்த்தாங்க. இது சுத்த போய். நான் சொன்னேன்னா, பிசாசு போய் சொல்லுவான். யாரை பற்றிலாம் போய் சொல்லுவான்? தேவனை பற்றி போய். அப்போ தேவ திட்டம் நிறைவேறாதுன்னு சொல்கிறாங்க. இந்த தேசம் நம்மளுக்கு கிடைக்காது, போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2வது யாரை பற்றி போய் சொல்லுவான்? நம்மளை பற்றி போய் சொல்லுவான். சொல்கிறானா, நம்மலாம் யார்? வெட்டுக்கிளிகள். ஆண்டவரானா அவங்கள எப்படி பார்க்குறாரு? யுத்த புருஷர்கள். ஏங்க அது நடந்ததா? யோசுவாவோட தலைமையில் அடுத்த தலைமுறை, விசுவாச தலைமுறை யுத்த புருஷர்களாக போய் இதே கானான் தேசத்துக்குள்ளாக, எரிகோ கோட்டைக்குள்ளாக உள்ள பூந்து அவங்கள அடித்து கொள்ளடிச்சு தேசத்தை சுதந்திரிச்சாங்களா இல்லையா? அப்போ யுத்த புருஷர்களா ஆண்டவர் பார்த்தது தப்பா? இல்லை. ஆனால் அவங்கள நம்பலை, நாங்கள் வெட்டுக்கிளிகள்னு யோசித்தோம். 3வது போய் அவங்களும் அப்படி தான் அவங்கள பார்க்குறாங்க. அப்படி சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க ஒன்றும் ஊழியக்காரராக பார்க்கல, அவங்க ஒன்று எப்படி இது நம்மளோட ஊரில் நம்ம 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னே நம்ம ஒன்று காரியத்தையும் தொடங்கிறது கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணார்? ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சார். ஒரு 4-5 வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அக்கா, தங்கச்சி, தம்பிலாம் உங்களை பற்றிலாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எழுதுங்க. எழுதுனா எல்லாம் நெகட்டிவ். என் கூட என்னுடைய அக்கா எப்பவுமே சண்டை போடுவா அப்படின்னு ஒரு பொண்ணு எழுதுறா. என்னோட சண்டை போடுவா, அவள் வந்து என்னை வந்து அன்பா இல்லைன்னு நினைக்கிறா, அப்படி ஒரே ஒரு 10 நெகட்டிவ். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க சொந்த தங்கச்சியை, அவங்க கூட பிறந்தவங்கள அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு தெரியாது. அவங்கள அடுத்த ரூமில் வச்சு உங்களுடைய கூட பிறந்தவங்களை குறித்து நீங்கள் என்ன எழுதுறீங்க? எல்லாரும் மூத்த சகோதரர்கள் ஒரு ரூமில் இருக்காங்க, சகோதர சகோதரிகள். அவங்களுடைய தம்பி தங்கச்சிகள் அடுத்த ரூமில் இருக்காங்க. ஸோ தம்பி தங்கச்சிகள் அவங்கள எழுத சொல்கிறாங்க, உங்கள் அக்கா அண்ணனை பற்றி, அக்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதிக்காங்க. அந்த அண்ணனா எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த். அவர் கூட இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பலனாக இருக்கும். எப்போவுமே எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நான் பண்ண விரும்புவேன். என் அக்கா என் கூட ரொம்ப பாசமாக இருப்பாள், திட்டுவா, ஆனால் கூட எனக்கு வந்து சில காரியங்கள்லாம் செய்வா, என்னை பராமரித்து. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறாங்க. 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமில் வந்து பார்க்க வைக்கும்போது இவங்க தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நிறைய நேரம் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறது 100% தப்புங்க. 100% தப்பு. இன்னைக்கு அதை வச்சே நம்ம பிசாசு நம்மளை அடித்து துரத்தி இன்னைக்கு வந்து நம்மளை வந்து துவைச்சி காயப்பட்டு உன்னாலேயே போக விடாமல் உட்கார வச்சிட்ருக்கான். பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஏற்ற வீட்டில் என்ன நினைப்பாங்க, சபையில் என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் என்ன நினைப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு அங்கேயே உட்கார வச்சிருக்கான். நம்ம அவங்க இப்படி நினைப்பாங்க, ஒன்றும் பண்ணாது. இவங்க இப்படி நினைப்பாங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. இல்லை, இங்கேருந்து நகராத நீ அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்கான். எங்க யார் என்ன நினச்சா என்னங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா கணக்கு கொடுக்க வேண்டியது என் வாழ்க்கையை குறித்து யாருக்கு? என் ஆண்டவருக்கு தான் நான் கணக்கு கொடுக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமா? என் சொந்தக்காரங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமா? நான் இல்லையே. ஆனால் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தேன்னு ஆண்டவர் கணக்கு கேட்பாரா, கணக்கு கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பாருங்க. இந்த 12 தலைவர்கள் ஆண்டவர் நம்பி கோத்திரத்தின் தலைவர்களை அனுப்புன்றார். இந்த 12 தலைவர்களில் 10 பேர் ஒரு தப்பான ரிப்போர்ட் கொடுத்தனால என்ன நடந்தது பாருங்க. 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளுக்கும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எங்க என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. இஸ்ரவேலுடைய தலைவர்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. நம்ம எகிப்துக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எகிப்திலிருந்து கஷ்டப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவங்களை விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரணும்னு இவர்களை தலைவராக வச்சிருந்தா, இவங்க என்ன பண்றாங்க, எகிப்துக்கே திரும்பி போயிடலாம். இவங்க சொன்ன ரிப்போர்ட் நிமித்தம் ஒரே குழப்பம், அழுகை, கண்ணீர், இல்லை ஒரு தப்பான தீர்மானத்தை எல்லாம் என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. இல்லை பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, மோசே கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? யாத்ராகமம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மக்களை குறித்து என்ன திட்டம் பேசினார் மோசே கிட்ட? மோசேவை அழைக்கும் போது 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன? எல்லா மக்களும் அங்க இருக்கிறவங்கள பத்தி ஆண்டவருக்கு தெரியாதாங்க? அவங்க ராட்சசர்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அவங்க பெரிய பெரிய பலவான்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது எல்லாத்தையும் காட்டிலும் நான் பலவானா இருக்கிறேன், நான் யுத்த வீரரா இருக்கிறேன். நான் ஒரு இடத்த கொடுப்பேன்னா என்னால் கொடுக்க முடியாம என் கை குறுகி போகவே இல்லைன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீ எப்படி அந்த தேசம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவ? ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ரொம்ப அது துக்கமாக இருக்கிறது. இல்லை, ஆண்டவர் ரொம்ப துக்கமாக சொல்லுகிறார். 11வது வசனம், என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில எவ்வளவு நான் அற்புதம் செய்திருக்காரா இல்லையா ஆண்டவர்? அப்பா எவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அடுத்த திட்டம் கொடுக்கும்போது ஏன் பதற? ஏன் பதற? நான் உன் அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்து சொல்லும் போது ஏன் வரமாட்டேன்ற? உன் விசுவாசம் எங்க?
விசுவாசியே உன்னோட விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், நான் உன்னை யுத்த புருஷனா பார்க்குறேன், நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? என்னோடு கூட இந்த குடும்ப ஊழியத்தை குறித்து ஆண்டவர் நிறைய காரியம் பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் 2016 வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்கு உதவி செய்தார் ஆண்டவர். இப்போ முதல்ல ஆண்டவர் வந்து நம்பிக்கை டிவியில் சேனலில் ஒரு 2 வருஷம் 2016 2017 3 வருஷம் கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் குடும்பத்துக்காக ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலின்னு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன், செய்தி கொடுத்துட்டு இருந்தேன் நான். அப்போ கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளா, அவ்வளோ ஆலோசனை. முதல் வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஒரு ஷாக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள் இவ்வளோ உடஞ்சிருக்கா, இவ்வளோ பேர் டைவர்ஸ்க்கு போகிறாங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு திட்டமாக என்ன பண்ணணும் ஆண்டவரே, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குடும்பத்தோடு உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுறோம், சேர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டோட சமூகத்தில் நான் நிற்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்களை கொடுத்தார். முதலாவது வெட்லாக் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்தார். திருமண முன் ஆயத்த ஒரு கருத்தரங்க நடத்த சொன்னார். 18 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கே திருமணத்தை பற்றி சொல்லிக் கொடு. ஏன்னா திருமணத்தை குறித்ததான அறிவு இல்லை, எப்படி ஒரு கணவனாக இருக்கணும், ஒரு மனைவியாக இருக்கணும், நான் நியமித்த அந்த குடும்பம் அப்படின்ற உறவு எப்படி இருக்கணும், வேதத்தில் எப்படி இருக்குன்னு நீ பேசுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். அதை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்போ முந்தா நாள் இந்த வருஷத்துக்கான அந்த ஒரு நாள் கூடுகையை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் இல்லை, ப்ரீமெரிட்டல் செமினாரை 7 வருஷமாக அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுங்களுக்காக ஒரு புக்கு போட சொல்லியிருக்கார், அதை போட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா 2019 ஒரு குடும்ப கூடுகை நடத்த சொன்னார். சரியா, குடும்ப கூடுகை எப்படி நடத்த சொன்னார்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. குடும்பமாக நீ கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல தங்குற இடம் கொடுக்க வேண்டும். 3 நாள் அவங்க என்ன பண்ணணும், தங்கணும் ஒரு இடத்துல. அவங்க வந்து இளைப்பாறணும். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே வேலைன்னு போய் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்டே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க ரெஸ்ட் பண்ண வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நீ நல்லா சாப்பாடு கொடுக்கணும். சரியா, நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு சாப்பாடு. அப்புறம் நான் மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணனே, அதே மாதிரி வேத வசனத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையை குறித்து நீ என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இதை எப்படி சொன்னார்னா, இந்த 5 அப்போ 2 மீன் அழகாக சொன்னார்ல, செய்தார்ல, அந்த அற்புதம் அந்த கதையை வச்சு பேசுகிறார். ஒரு நாள் நான் வேதம் வாசித்து கொண்டிருக்கும் திட்டத்தை சொல்கிறார் ஆண்டவர். நான் பாரு ஆண்டவரோட வசனத்தை கொடுத்தேன். நான் அதுக்கப்புறம் சும்மா மலையிலேருந்து சும்மா எல்லாரையும் அனுப்பலை, எல்லாருக்கும் சாப்பாடு, அதுவும் நான் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தேன் நான் இல்லை. அப்போ நான் போய் பார்க்குறேன், எங்கள் குடும்பங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம்னா டாமெட்ரி மாதிரி இருக்குது. ரிட்ரீட் சென்டர்லாம் கேர்ள்ஸ் டாம் இருக்குது, பாய்ஸ் டாம் இருக்குது. ஆனால் அப்படி குடும்பங்கள் தங்க வைக்கிறதுக்கு ரூம்ஸ் இல்லை. நிறைய இடத்துல போய் பார்க்குறேன். இப்போ என்ன ஆண்டவரே இப்படி ஒன்று செய்ய சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்படி வசதியே இல்லை. இதை குறித்து நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன், இப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது என்ன சிஸ்டர், கணவர் மாதிரிலாம் தனியாக தங்கட்டும், மனைவி மாதிரிலாம் தனியாக தங்கட்டும், அப்படி தான் தங்க வைக்க முடியும் நம்ம ஒரு கூடுகைன்னும் போது. அப்படிலாம் வசதியெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம இவ்வளோ பண்ணால் இவ்வளோ பட்ஜெட் ஆகுது. ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டார், யார் திட்டத்தை கொடுத்தது? நான் தான் திட்டத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ரிட்ரீட் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரூம் தான் இருக்குது. 25 ஒரு 30 குடும்பம் கொண்டு வரணுன்னா அவ்வளோ ரூம் இல்லை. அப்போ நான் ஹோட்டல்ஸ்க்கு போனேன். ஹோட்டல் போனால் பயங்கர ரேட். இப்போ திருச்சி மையமாக இருக்கும்னு நினச்சி திருச்சிக்கு போனேன். பாருங்கள், ஆண்டவரோட திட்டம் விசுவாசத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தில் தான் நிற்கணும். அதுக்குள்ளே கோவிட் வந்துருச்சு. திருச்சியில் பார்த்து ஒரு ஹோட்டலில் ஃபிக்ஸ் பண்ணால் கோவிட் வந்துருச்சு. அப்போ எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, அக்கா கேன்சல் பண்ணிடலாம், இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி பதிவு பண்ணவங்களுக்குலாம் காசை திருப்பி கொடுத்துருங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி, எங்கள் குரூப் எல்லாம் டீம் கேட்க ஆரம்பித்தாங்க, 3000 ரூபா 4000 ரூபா எப்படி கட்டுவாங்க? நம்ம மக்கள் 50 ரூபா 100 ரூபா வச்சாலே மீட்டிங் வர மாட்டாங்க, 3000 ரூபா 4000 ரூபா வச்சா எப்படி வருவாங்க? இல்லை, ஆண்டவர் ஆனால் செய்ய சொல்லியிருக்கிறாரு, குடும்பங்களை பலப்படுத்தும்படி செய்ய சொல்லியிருக்காரு. ஏன்னா குடும்பங்கள் ரொம்ப பதட்ட நிலைமையில் இருக்குது. கூப்பிட்டு ஆண்டவருக்கு வார்த்தையை சொல்லி ஜெபித்து அவங்கள பலப்படுத்தலைன்னா குடும்பங்கள் பிரிந்து போயிடும். நீ இதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது திட்டத்தை குறித்து இன்னும் அழகாக பேசுகிறாரே தவிர அதை செய்யாமல் இருக்கணும்னு எனக்கு இல்லை. ஆனால் என் கூட இருக்கவர்களுக்கெல்லாம் ஏன்னா அது நிற்குது. அப்போ கோவிட் வந்து நின்னோடனே ஒரு 3 வாட்டி தடையாயிடுச்சு. 3 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம், 3 வாட்டி தடை. எனக்கே கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு, ஆண்டவரே உண்மையாலுமே இது உம்முடைய திட்டம் தானா? கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுக்கும்போது அதில் போராட்டம் வரும். பிசாசு ஏன்னா செய்ய விட மாட்டான். தடை வருதுன்னா அது ஒரு பெரிய உறுதி.
ஆண்டவர் தான் திட்டம் கொடுத்துருக்கிறாருன்னு. ஆண்டவர் கொடுக்காத திட்டத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற திட்டத்தை பிசாசு செய்ய விட மாட்டான். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற திட்டம் பிசாசோட ராஜ்யத்தை இடிக்கிற திட்டம், பிசாசுடைய ராஜ்யத்தை கலைக்கிற திட்டம். சரியா? ஓகே, பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே 3 வாட்டி அந்த நான் திருச்சியில் ஒரு ஷான்ஸ்னு ஒரு ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணி விளம்பரம் பண்ணுறோம், 3 வாட்டி தடை. என்ன பண்ணுறது? அப்புறம் கோவிட் ஒரு மாதிரி முடிய வரும்போது 4வது வாட்டி தொடங்குறதுக்கே பயம். ஏன்னா நான் எப்போல்லாம் தொடங்குறேனோ திருப்பி கோவிட் மறுபடியும் வந்துடுது. எங்கள் பசங்களாம் சொன்னாங்க, அக்கா நீங்கள் கேம்ப்புன்னு அறிவித்தோன்னே கோவிடும் அறிவிச்சிடுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் நான் விடவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பேசியிருக்கேன். விசுவாசம், அதுதான் விசுவாச கண்களில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? யோசுவாவும் காலேபும் அப்படி தான் பார்த்தார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்த, கவலைப்படாத. திடீர்னு ஒரு நாள் ஒரு தம்பி எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணி, அக்கா ஊட்டியில் ஒரு நல்ல இடம் இருக்குது. ஏன்னா கோவிடில் இப்போ ஹோட்டலும் தரமாட்டேங்கிறாங்க. நான் புக் பண்ண ஹோட்டலும் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போது நிறைய கண்டிஷன்ஸ், பொது மீட்டிங்லாம் நடத்தக்கூடாது. அப்போ இந்த மாதிரி YMCA அங்கே இருக்குது, நீங்கள் உடனே ஊட்டிக்கு கிளம்பி வாங்க, நம்ம பேசலாம், ஒரு கிறிஸ்டியன்றனால அந்த இடத்த நம்மளுக்கு தருவாங்க, ஏன்னா ஹோட்டல் தரமாட்டுக்கிறாங்க எங்களுக்கு அப்படின்னும் போது நான் தனியாகவே போகிறேன், யாருமே என் கூட இல்லை. நான் போகிறேன். நான் போய் அந்த ஒரு தரிசனத்தை மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் இப்படி நடத்த சொல்லியிருக்கார், குடும்பங்கள் இதுவாகுது அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நான் சொன்னேன். அவர் சொன்னார், உடனே அவர் முகத்தில் ஒரு பயங்கரமான சிரிப்பு. அவர் சொன்னார், ஏம்மா அந்த ஹால் 60,000 ரூபா ஒரு நாளைக்கு நாங்கள் திருமணத்துக்கு சார்ஜ் பண்ணுறோம், ஆனால் உனக்கு நான் 3 நாள் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை யாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. என்னை முதல் முறை பார்க்கிறார். என் தரிசனத்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரூம்ஸ் இருக்கா, 22 ரூம்ஸ் இருக்குது. சரி, அப்போ என் கணவர் சொன்னார், இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, வா அங்கே போய் பார்க்கலாம், அங்கே ஒரு 10 ரூம் இருக்குது. ஸோ எனக்கு வேண்டிய 32 ரூமு கிடச்சிருச்சு, எல்லாத்தையும் புக் பண்ணோம். இப்போ அவர் சொன்னார், என்ன கோவிடில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இடத்த நான் இந்த தரிசனத்துக்காக திறந்து கொடுக்குறேன், நீங்கள் விளம்பரப்படுத்துங்கனால முதல் கேம்ப்பு போன வருடம் 2022 எப்போ பேசினார், 2019 பேசினார். 2022 கிட்டத்தட்ட 30 குடும்பங்களை வைத்து நாங்கள் முதல் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப்பு ஊட்டியில் வச்சு நடத்தினோம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அவர் செய்வார். அவரே இடத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாருங்க. நம்ம விசுவாசத்தில் முன்னால் போயிட்டே இருக்கணும். ஆனால் நான் கிளம்பி இங்கேருந்து ஊட்டிக்கு போகணும், நான் ஒரு கால் எடுத்து வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாரோ, உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்கலாம், பிறக்காத குழந்தையை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்கலாம், ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்கலாம். நம்புங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவரை நம்புங்க. வெக்கப்படவே விட மாட்டார். நம்ம ஏசப்பா வெக்கப்படுத்தவே விட மாட்டார். நம்புங்க, உங்கள் ஃபீஸ் அவர் கட்டுவார். நம்புங்க நம்புங்க நம்புங்க. இல்லை, ஆமாம், உங்கள் நிலைமையை பார்க்காதீங்க, என் ஆண்டவர் யார் என்பதை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் திருப்பி நடத்தணும். இப்போ கொடைக்கானலில் CSI கெஸ்ட் ரூம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஜாஸ்பர் தம்பி அப்புறம் இன்னொரு 2 பேர் நாங்கள் போயிருந்தோம், 4 பேர் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரூம்ஸ் இல்லை. அப்போ பிச்சு இங்கே பக்கத்தில் பார்க்கணும் போது என் மனசுக்கு இந்த இடம் இல்லை அப்படின்றது தெரியுது. அப்போ இன்னொருத்தர் கால் பண்ணி, ஹாலிடே ஹோம்னு அங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ரிசார்ட்டுன்னு பேர் கேட்டோன்னே எனக்கு ஒரு பயம், அது விலை அதிகமாக இருக்கும், எப்படி மக்கள் கொடுக்கணும் காசு அதெல்லாம். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் போய் பாருங்கள், அங்கே இருக்கிற ஓனரோட நம்பர் கொடுத்து அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நாங்கள் அங்கே போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஹாலிடே ஹோம்ஸ்ன்னு நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், சூப்பரான இடம். அதை நாங்கள் பாதி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நான் ஜாஸ்பர் தம்பியை பார்த்து சொல்கிறேன், ஜாஸ்பர் நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ரூமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,000 சில்லறை போட்டிருக்கு ஒரு நாளைக்கு, 6,000 சில்லறை ஒரு நாளைக்கு. சரியா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. நம்ம என்ன பண்ணிடலாம், நைஸாக சீக்கிரமாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஓனர் வந்துட்டார். சரியா? ஓனர் வந்துட்டோடனே நான் தப்பிக்கவும் முடியாது, இனி போக முடியாது. அவர் வராரு, எங்களுக்கு பயங்கரமாக டீ எல்லாம் கொடுக்குறாரு. நாங்கள் பெரிய கஸ்டமராக நினச்சேன். எங்களுக்கு இதே மாதிரி தான் வெட்டுக்கிளி மாதிரி எங்களுக்கு இருக்குது உள்ள. ஆனால் ஆண்டவர் நம்மளை, இங்கே பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்குள்ள நம்ம வெட்டுக்கிளி மாதிரி நினைப்போம். ஆனால் வெளியில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க பலவான்களாக பார்ப்பாங்க.
பலவான்களா பார்ப்பாங்க. எனக்கு அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் எப்படி என்னை பார்த்தாரு, என்ன நினைச்சாருன்றது எனக்கு தெரிய வந்தது. நான் ஆனால் பயந்துக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட காசு கிடையாது, மக்கள் எவ்வளோ காசு தருவாங்க தெரியாது, இவ்வளோ பெரிய ரிசார்ட்டில் என்னால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூம் இருக்காங்க. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ இருக்குது. அழகாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, அங்கே கப்புள்ஸ்க்கு நடத்திடலாம். ஒரு சின்ன ஹால் இருக்குது, அங்கே சின்ன பிள்ளைகளுக்கும் நடத்துகிறோம். நாங்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு 3 நாள் அவங்களுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த கேம்பஸில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் பேசணும். அவர்கிட்ட இதே மாதிரி தரிசனம் போன வருஷம் ஊட்டியில் நடந்த கேம்பை நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். இப்படி வந்தாங்க, கப்புள்ஸோட சாட்சிகள்லாம் காமிக்கிறோம். இந்த மாதிரி மனம் மாறி போனாங்க, பலப்பட்டாங்க. 30 கப்புள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிகிற தருவாயில் இருந்தவங்க வந்தாங்க. பதட்டம். அப்போ தான் தெரிஞ்சது ஆண்டவர் ஏன் அந்த முகாமை வைக்க சொன்னார். அவ்வளோ 30 கப்புள்ஸையும் பலப்படுத்தி இன்னைக்கு அதில் சில கப்புள்ஸ் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ இந்த 30 கப்புள்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் நாங்கள் இவர்கிட்ட காமிக்கிறோம். அவர்கிட்ட தரிசனத்தை சொன்ன மாதிரி ஆவியானவராக தான் சொன்னார், நீ வந்து இதெல்லாம் பார்க்காத, நீ தரிசனத்தை மட்டும் சொல்லு, இதை தான் நாங்கள் பண்ணுறோன்னு. அவர் ரொம்ப உற்சாகமாயிட்டார். வாங்க வாங்க வாங்க, எங்கெல்லாம் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாம் பேச நல்லா தான் இருக்குது. கடைசியில் வந்து உட்காந்து டீல் பேச ஆரம்பிக்கிறோம். அவர் வாங்க என்ன டேட்டு சொல்லுங்கள், நம்ம பிளாக் பண்ணிடலாம் அப்படின்றாரு. டேட்டெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அவர் பேர்லேயே எல்லாம் பிளாக் பண்ணுறாரு. எல்லாம் முடிச்சுட்டு ரேட்டு பேச வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேட் அங்கன்னாரு. எங்களுக்கு இன்னும் வயிறு கலக்க ஆரம்பிச்சுது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்கிறனால நான் உங்களுக்கு வேறு ரேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குரூப் ரேட் எடுங்க அப்படின்னு அதில் ஒரு ரேட் இருக்குது. அப்போ அது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1950 ரூபான்னு காட்டுது. அதுவும் எங்கள் பட்ஜெட்டில் கிடையாது. அப்போ நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் எங்கள் பட்ஜெட்டில் இல்லை. சரி, அப்போது அவர் பேனா வக்கீல வச்சுட்டு சொன்னார், நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லுங்கள், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரியா? எங்களுக்கு எப்படி கேட்குறதா வேண்டாமான்னு தெரியல. நாங்கள் சொன்னோம் 1300 ரூபா ஒரு நாளைக்கு, 3 வேளை சாப்பாடு, டீ 2 டீ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 1300னா ஓகே அப்படின்ட்டாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த ஓனர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை கொஞ்சம் ஊழியக்காரன்னு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. என்ன தெரியவே இல்லை. ஏன்னா அவர் வீடியோவோ டிவியோ பார்க்குறவர் இல்லை போல இருக்குது. நம்ம அங்கே தானே வருவோம், உங்களை நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டார். அப்போ தானே தெரியும் ஆண்டவர் செய்திருக்கிறாருன்னு. இல்லை, எனக்கு தெரியாது, எனக்காக கொடுக்கல. ஆனால் அவர் சொன்னார், இந்த கேம்ப்பு முடியும் போது சொன்னார், மேடம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்தீங்க பாருங்கள், அந்த உங்களோட நல்ல மனசுக்காக தான் இதை நான் ஃபுல்லாக செஞ்சேன் நான். அப்போ அவர் எப்படி என்னை பார்த்துருக்கிறாரு, அந்த முதல் நாளே இந்த லேடி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த 4 நாள் கேம்ப்பு அவரோட சொந்த பிள்ளை வீட்டு கல்யாணம் மாதிரி எங்கள் கூட நின்று கிச்சனில் போய் எல்லாம் பரிமாறுறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணார். இதில் கூட இருக்கவங்களுக்குலாம், ஏன்னா அவர் வந்து கூட இருக்க ஓனர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். நான் பின்னால் கேள்விப்பட்டேன், அவர் கையிலேருந்து காசு போட்டு எங்களுக்கு செஞ்சுருக்கிறாருன்னு. இந்த ரேட்டுக்கு அவர் மேனேஜர் வந்து சொன்னார், மேடம் இந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது, மற்ற ஓனர்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இந்த ஓனர் கையிலேருந்து காசு போட்டு கொடுக்கணும். ஸோ அட் அ லாஸ் அவர் கையிலேருந்து காசு போட்டு கொடுக்குற அளவுக்கு என் தேவனால் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியுங்க. அவர் பெரியவருங்க, அவரை நம்புங்க. அது உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, நம்புவேன் ஆண்டவரே நான் உங்களை அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் இன்னும் அற்புதத்தை செய்யலைன்னா அந்த விசுவாசம் போதுமானதா இல்லை. பூமி நிலை குலைந்து அசைந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டும், பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், ஆனா என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் என் தேவன் பெரியவர். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், ஒண்ணுமே இல்லைன்னா கூடங்க நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல், நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் நம்புவேன்
என் இயேசு ஒருவரை. சொல்லமா, நம்புவேன் 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 என் இயேசு ஒருவரை. என் சூழ்நிலைகளுக்கு நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒரு அற்புதம் நடப்பதற்கு, ஒரு விடுதலைக்கு நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா பாடலாமா நம்ம? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். அது உங்க சூழ்நிலை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் ஒண்ணுமே பார்க்க முடியல, வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால் நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், யாரும் வரலனாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லாமா, ஆண்டவரே நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் இயேசு ஒருவரை. சொல்லாமா, கரங்களை உயர்த்தி நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாருங்க, சூழ்நிலை எல்லாம் அந்தகாரமா இருக்கலாங்க, குழப்பமா இருக்கலாம், எப்படி ஆகும்னு இருக்கலாங்க. ஆனா இயேசுவால முடியுங்க. இயேசுன்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்கல, என் விசுவாச கண்கள்ல இது முடியும்னு நான் நினைக்கிறேன், இது ஆகும்னு நினைக்கிறேன். வாயில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்க போனோம், கால் மிதிச்சோம் விசுவாசத்தில். அந்த ஹாலிடே ஹோம் ரிசார்ட் எங்களுக்கு இல்லைன்னு நினச்சிருந்தா கிடச்சிருக்காது. போய் விசுவாசத்தில் காலை வைக்கும்போது நாங்கள் அந்த இடத்துல இருந்து அழுகையோடு தான் நான் திரும்பி வந்தேன். ஆண்டவரே, ஒரே இடத்துல ஒரு நிமிஷத்தில் இந்த கேம்பில் 40 ரூமு, ஹாலு, சின்ன பிள்ளைங்களுக்கு நடத்துறது, நாங்கள் நினச்சதுக்கும் அதிகமான கம்மியான காசு. இந்த வாட்டி 46 குடும்பங்கள் வந்தாங்க. முதல்ல கேட்டது, இவ்வளோ சீப்பாக எப்படி நீங்கள் இந்த இடத்த வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் 2வது நாள்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களே காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ சார்ஜோ அதை தான் அவங்களுக்கு சொன்னோம், நாங்கள் கூடலாம் வைக்கல. அவங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப கம்மி, நாங்கள் எவ்வளோ ரிசார்ட்டில் தங்கியிருக்கோம், சகல வசதிகளோட எங்களை அப்படியே எல்லாம் ராஜா ராணி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த மக்களுக்கு வேண்டிய அமைதி, ரெஸ்ட்டு, நல்ல சாப்பாடு. போகிறப்போ கல்யாண வீட்டு சாப்பாடாக மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு, வரும்போது எப்படி வந்தாங்களோ போகும்போது கப்புள்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக விடுதலையாக போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றி தேட்டுச்சு. உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். வாய்களை திறக்கணும், நீங்கள் பேசணும் மற்றவங்க கிட்ட. நான் இப்போ எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் பலப்படுது இல்லைங்க. அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை போய் சொல்லுங்கள், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் பயப்படாதீங்க. என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்க. அதனால என்ன ஆகிட போகுது? விட்டு போயிட போகிறாங்களா? போட்டுமே. ஆண்டவர் உங்களுக்கு அழகான உறவுகளை கொடுப்பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ அவங்களுக்கு சொல்லிட்டேன்னா உன் மேலே ரத்த பழி இல்லை. நான் சொல்கிறத நீ சொல்லலைன்னா அந்த ரத்த பழி உன் மேலே இருக்கும். நான் சொல்கிறத நீ சொல்லி அவங்க கேட்கலன்னா ரத்த பழி அவங்க மேலே இருக்கும். அப்போ நம்ம மேலே ரத்த பழி இருக்குல்ல, இல்லைன்னா என்ன பண்ணணும்? இருக்கக்கூடாதுன்னா அவர் சொல்கிறத செய்யணும். அவர் சொல்கிறத அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரியா? ஓகே. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. 14வது அதிகாரம் என்னாகமம் 8வது வசனத்தை வாசிங்க. 8:9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாருங்க எவ்வளோ அழகா. இதே 12 பேர்ல 2 பேரோட கண்கள் மட்டும் விசுவாச கண்களா இருந்தது, மாம்ச கண்களா இல்லை. கர்த்தர் என்ன செய்வார்னு பார்த்தாங்க.
நாங்கள் என்ன செய்வோன்னு பார்க்கல. சில நேரம் கர்த்தர் கொடுக்குற திட்டம் பயமாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த ஓனர் முன்னால் உட்காரும்போது என்ன நான் ரொம்ப சின்னதாக தான் பார்த்தேன். ஆனால் உங்களை உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரோடு சேர்த்து அவங்க பார்க்கும்போது அவங்க நடுங்குவாங்க. உங்களை பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ப்ளஸ் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். ப்ளஸ் அவரோட பிரசனம் இருக்கிறது, அவரோட அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது, அவரோட மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அவருடைய சமூகம் நம்ம முன்னால் போகிறது. இதுக்கு மேலே என்னங்க பயம்? நம்மளுக்கு பயத்தோடையே போவோமே, நம்ம பயந்துக்கிட்டே ஆனால் செய்யுங்க, பயத்தோடையே கீழ்ப்படியுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அற்புதம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். கர்த்தர் நம்மளோட இருக்காருப்பா, டொனேஷன் வந்துருச்சுப்பா, இடம் கிடச்சிருச்சுப்பா. ஓகே, சரி பாருங்க. யோசுவா இன்னும் என்ன சொல்றாரு? 9வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. எப்படி பார்த்தாங்கங்க யோசுவா? எப்படி பார்த்தாருங்க? அதை காலேப் எப்படி பார்த்தாருங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இதே சென்டென்ஸ் தான், இதே கிட்டத்தட்ட தான் ராகா பேசி சொல்றாங்க. யோசுவா எடுங்க, 2வது அதிகாரம் எடுங்க. ஏன்னா இவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இது ஆபிரகாம் காலத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர். அவர்களுடைய குற்றம் நிறைவாக போகிறது, அவங்கள நான் தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பமே சொல்லிட்டார். அதை அழகாக காலேபும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? இது அழகா சொல்றாங்க. வாசிங்க. 2வது அதிகாரம் 10-11 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. பாருங்க, அவங்க இருதயம் எப்படி இருக்கு? அப்போ யோசுவா கரெக்டாக பார்த்தாரா? காலேப் கரெக்டாக பார்த்தாரா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு, அதனால தான் பயம் வந்துருச்சு. நம்ம சாக போகிறோம், இந்த இஸ்ரவேலர் வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க, நம்மளை கொன்றுவாங்க. வாசிங்க தொடர்ந்து. எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. அவ்வளவு விசுவாசங்க. அதனால்தான் மத்தேயுல இயேசுவோட சந்ததியில அவங்க வந்துடுறாங்க. சரியா? மத்தேயு அதிகாரத்துல ராகாப் வந்துடுறாங்க. ஆண்டவர் விசுவாச பட்டியல் அவங்கள கொண்டு வந்துடுறாரு. பாருங்க, ராகாப் நம்புனா, ஆனா இஸ்ரவேல்ல எகிப்துல இருந்து செங்கடல் வழியா நடந்து வந்த அந்த தலைவர்கள் என்ன பண்ணல? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாதுங்க. 9வது வசனம் பாருங்க, அதே அதிகாரத்தில். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். கர்த்தர் உங்களுக்கு யார் சொல்றாங்க? எரிகோல பட்டணத்தில் இருக்கிற ராகா பேசி அவங்க சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்துட்றாருங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த தேசத்தில் நம்ம போக முடியாது, நம்ம எங்கே போயிடலாம்? யூ டர்ன் போட்டு எகிப்துக்கு போயிடலாம், வந்த இடத்துக்கே போயிடலான்றாங்க. இல்லை, உங்களை குறித்து திகில் பிடித்திருக்கிறது, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். சரியா? இதை தான் அழகாக என்ன பண்ணுறாரு? யார் பார்க்குறா இதை? யோசுவா பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு. 9வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நம்மோடே கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அதனால அவங்க தைரியமா இல்ல, அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை தரையில விழாதுங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இல்ல, நம்புறது கர்த்தரை நம்புறது ஈஸியா கஷ்டமா? ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். கஷ்டம் எப்போ தெரியுமா? ஆண்டவர் யாருன்னு தெரியலன்னா நம்புறது கஷ்டம். எங்கள் தெருவில் போகிற ஒருத்தர், ஏம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, உன் கடனெல்லாம் அடைச்சிட்றேன்னு சொன்னால் நம்புவோமா? நம்ம நம்ப முடியாது. ஆனால் இதே
உங்கள் அப்பா வந்து சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் ஒரு வீடு வச்சுருக்கிறாரு, பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறாரு, அவர் வந்து சொல்கிறம்மா கஷ்டப்படாத, கவலைப்படாத, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னா நம்புவோமா நம்ப மாட்டோமா? நம்புவோம். அப்போ கர்த்தரை அறிந்திருந்தால், அவர் வார்த்தையை அறிந்திருந்தால், இந்த வார்த்தை நம்ம ரத்தத்தில் ஓடுச்சுன்னா, இதை நம்பினோன்னா அவரை நம்புறது ரொம்ப ஈஸிங்க, இல்லைன்னா கஷ்டம். அதனால தான் விசுவாசம் கேள்வினால் வரும். இந்த மாதிரி செய்தி கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும். நான்லாம் அப்படி தான் கேட்பேன். ஆபிரகாம் செஞ்சீங்களே, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? கேளுங்க, நீங்கள் கேட்டு பாருங்களேன், அப்பா எப்படி செய்வார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் நல்லா புரியும் உங்களுக்கு. என்னுடைய அப்பா இப்போ இறந்துட்டார், லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் இறந்துட்டார். எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவார். அப்போது ஒரு வாட்டி எங்கள் அப்பா கிட்டே போய், எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு அழகான வீடு சென்னையில் இருந்தது, அதை எங்களுக்கு வில்லா எழுதி கொடுத்துருந்தார். எங்கள் காலத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு வரும், ஆனால் இப்போ நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். அப்போ நானும் எங்கள் அக்காவும் போய் எங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்டோன்னா, எங்களுக்கு அது செட்டில்மெண்ட் எங்களுக்கே உரியதாக மாற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் ஒரு லோன் அப்ளை பண்ணலாம், நாங்கள் எங்களுக்கு சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னும் போது எங்கள் அப்பா அதை பற்றி யோசித்துட்டு, சரி இப்போ எனக்கு தான் வாக்கு கொடுத்தாரு, நான் தான் அதை முன்னெடுத்துட்டு போய் கேட்டேன். என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்னேன், அப்பா நீங்கள் எனக்கு இதை செய்து கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன், எங்கள் 3 பேருக்குமே இதை செய்து கொடுங்க. இப்போ எங்கள் அப்பா யோசிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். ரோஸ்லின், நீ கேட்டதை குறித்து நான் யோசித்தேன், நான் ஜெபித்தேன், நான் உனக்கு இதை செய்து தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு நடுவில் பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. 3 பேர் சொத்து பிரிக்கிறது அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. அப்போ நான் வந்து எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, செய்வார். நடுவில் நிறைய பிரச்சனை வரும்போது அப்பா ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் உபவாசம் இருந்து ஜெபி, உனக்குள்ளது உனக்கு வந்து சேரும், அது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாரமாக ஜெபித்துட்டு இருந்தேன். அப்போ கடைசி நாள் பயங்கர பிரச்சனை நடக்குது. அன்றைக்கி செட்டில்மெண்ட் டீட் கையெழுத்து ஆகுமா இல்லையா, ஒரே பிரச்சனை ஓடிக்கொண்டு. ஆனால் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். 4-5 மணி ஆகும்போது எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணுறார். எனக்கு கால் பண்ணி சொன்னார், ரோஸ்லின், நீ கேட்டுக்கொண்டபடியே, நீ என்கிட்ட கேட்டபடியே நான் செட்டில்மெண்ட் டீடை முடித்து உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். நீ அதை வாங்கி நீ என்ன செய்யணுமோ அதை செய். நிறைய போராட்டங்கள் வந்தது. ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்யணும்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை செய்து முடித்தார். எங்கள் உலக பிரகாரமான ஒரு அப்பாவே ஒரு மகள் கேட்டுட்டான்னு செய்யும்போது, பரம தகப்பனாகிய நம்மளோட அப்பா தன்னோட சொந்த குமாரனை ஏற்கனவே கொடுத்தவர், கூட ஒரு குழந்தை, கூட ஒரு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் தரமாட்டாராங்க? தருவாரா? தரமாட்டார். அப்படிதான் ரோமரில் போட்டுரு. தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர், ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தவர், வழிகளை திறக்க மாட்டாரா? இந்த வாட்டி எங்கள் அந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்புக்கு 7 லட்சம் எங்கள் டீம் கேட்டாங்க, அக்கா காசு எங்கே இருக்குது? தெரியாது, திட்டம் அவர் தானே கொடுத்தாரு, ஆனால் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் 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 எல்லாம் கூடி ஜெபிச்சு வாரம் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டே இருந்தோம். நாங்கள் மலை மேலே, கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போது கூட எங்களுக்கு 1 லட்சம் தேவை. நான் சொன்னேன், ஆண்டவரே, அப்போ ஒரு தாட் வருது. ஏன்னா அந்த ஓனர் சொன்னார், சிஸ்டர், ஒருவேளை பணப்பற்றாக்குறை வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு கூட எனக்கு அனுப்புங்க. ரொம்ப நல்ல மனசு இருக்குது, ஏன்னா அவ்வளோ நம்பினார் அவர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்கை கொடுத்துட்டு போயிருங்க, மெதுவாக கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு கொடுங்க. அப்போ என் மைண்டில் ஓடுது, ஒருவேளை போஸ்ட் டேட்டட் செக்கு கொடுத்துட்டு வரலாமா. ஆனால் இன்னொன்று விசுவாசம் வருது. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை, அந்த ரிசார்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் ஒரே செக்கில் போட்டு கையெழுத்து போட்டு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. அதே போல் நடந்தது. நாங்கள் காணிக்கலாம் பற்றி சொல்லவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி 2வது நாள்லேருந்து அவங்க வந்து காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தார்கள். கடைசி நாள் காணிக்கை கொடுத்தார்கள். எல்லாம் முடித்து பார்த்தா எங்கெங்கே இருந்தோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி நாங்கள் மீதி எடுத்தோம். ஒரே செக்கில் அவர் கையில் நான் கொடுத்தேங்க. கொடுத்து எங்களோட பேங்க் பேலன்ஸில் கொஞ்சம் மீதியும் இருந்தது. நம்மளோட ஆண்டவர் சொல்லிட்டார்னா செஞ்சிருவாருங்க. என் அப்பா எனக்கு செய்வார்னா என் பரம தகப்பன் எவ்வளோ மேலானவர். அவர் ஐஸ்வர்ய சம்பத்தர் அல்லவா, உலகமும் அது நிறைவும் அவருடையது இல்லை. அப்போ நம்ப முடியுமா, நம்ப முடியாதாங்க? அவரை நம்பலாமா, நம்பக்கூடாதா? இப்போ நம்புவது சுலபமா? அவர் சொன்ன அவரோட வார்த்தையை தரையில் விழமாட்டார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க,
நடந்தது என்னன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 10 பேரு மேல தேவனுடைய கோபம் வந்து இந்த 10 பேருக்கும் என்ன ஆச்சு? 37வது வசனம் 14வது அதிகாரம் வாசிங்க. என்னாகும்? 14:37. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, உனக்கு விசுவாசம் இல்லைன்னா எனக்கு விசுவாசம் இல்லைன்னு ஒதுங்கியிருந்தா கூட ஆண்டவர் விட்டுருப்பார். அவங்க அவிசுவாசத்தை பரப்பி ஜனங்களுக்குள்ள கலகம் பண்ணனால, அநேகரோட விசுவாசத்தை பலவீனப்படுத்தினால, சில பேர் அப்படி பண்ணுறோம். நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாய மூடிட்டா தான் அமைதியாக இருக்கணும். அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படி இவ்வளோ பில்டிங் கட்ட முடியும்? அது எப்படி செய்ய முடியும்? தேவன் ஒரு திட்டம் தேவனுடைய மனிதனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை குறித்து விமர்சிக்க நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள். யாராவது உங்ககிட்ட வந்து தரிசனம் சொன்னால் அப்படியான்னு கேட்டுக்கோங்க. நம்ப முடியலையா வாயை மூடிட்டு அமைதியாக போயிருங்க. ஆண்டவர் தூக்கிட்டார். அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? இவங்க போய் சண்டை போடுறாங்க, மடிந்து வராங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவிசுவாசமான ஒருத்தரும் உள்ளே போகிறதில்ல. ஒரு நாளும் ஒரு வருஷமாக 40 வருஷம் இவங்க வனாந்தரத்தில் சுற்றி திரிவாங்க. இவங்க எல்லா பிரேதங்களும் இங்கே விழும். ஆனால் அடுத்த சந்ததி என்னை விசுவாசிக்கிற சந்ததியாக இருக்கும். அந்த சந்ததியை நான் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன்னு சொன்னார். அதை விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் 40 வருஷமாக உயிரோடு இருக்காங்கங்க. உயிரோடு இருந்த அந்த விசுவாசித்தவர்கள் யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அதில் காலேபு மலை தேசத்தை கேட்டு வாங்கி அங்கே போகிறாரு. யோசுவா அந்த தேசத்தை சுதந்திரிச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொன்னால் அது நடக்காமல் இருக்காது. ஸோ அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை குறித்து ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த பாட்டு போலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார் இல்லை? அவர் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண மாட்டார்? அவர் அதில் மாறவே மாட்டார் அவர் இல்லை? அவர் நிச்சயம் அந்த வாக்கை பிடித்து கொள்ள போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, காலங்கள், வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, கொஞ்சம் லேட் ஆகுதா, தாமதமானதோ, ஆனா ஆண்டவர் செய்வார். வாக்கு தத்தங்கள் தொலைந்து போன மாதிரி இருக்கா? உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை செய்பவர், தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை செய்பவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், அவர் மாறவே மாட்டார். பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லாரா? வாக்கு மெல்ல சேர்ந்து சொல்லலாம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என் வாழ்க்கையில. சோர்ந்து போகாதே, உங்களுக்கே சொல்லுங்க. நீ சோர்ந்து போகாதே. நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, வாக்கு மாற மாட்டார், சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, வாக்கு மாற மாட்டார், சொல்வதில்லையே. உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை செய்பவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தந்தினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ
நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை எதற்காக நீங்க பிடித்திருக்கிறீங்களோ அதையே நானும் பிடித்து கொள்ளுகிறேன்ப்பா. நான் பயப்பட மாட்டேன். என் குடும்பத்துல நீ சொன்ன வாக்கு தத்தங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. கார் இருள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நாங்க பிரிந்து இருக்கிறோம், எது வேணா இருக்கலாம். என் குழந்தைகள் இப்படி இருக்கலாம், நிதி மோசமான நிலைமையில இருக்கலாம், குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து இருக்கலாம். ஆனா என் தேவன் கொடுத்த வாக்கு மாறாதுங்க. உங்க வாழ்க்கையில என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறவே மாறாதுங்க. அவர் பரம தகப்பன். அவர் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த ஈவை கொடுக்காம எப்படி இருப்பார்? இன்றைக்கு வந்து அவரோட முகத்தை பார்த்து நீங்க கேட்குறீங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினவர், நீர் மாறவே மாட்டீங்கப்பா. நான் சோர்ந்து போகல. என் உள்ளான மனுஷியில எனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, உங்களை நம்புவேன் ஆண்டவரே, உங்களை நம்புவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ நிறைவேற்றுங்க அப்பா. ஊழியத்தை கொடுத்திருக்கிறவர்களை நீங்க நடத்துங்க. திட்டங்களை கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க நடத்துங்க. அந்த அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்பி அடுத்த கால் எடுத்து வைத்து ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் வல்லமையாய் இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரும் அப்பா ஒரு அக்கினி ஜுவாலையாக ஒவ்வொரு பயன்பெறணும் ராஜா. செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.